அதாவது இப்போது பிரச்சாரத்தை எப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வருமான நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாரோ, எங்களுடைய கட்சியின் சார்பாக எங்களுடைய ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் எப்பொழுது கட்சியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்தாரோ அன்று முதலாகவே எங்களுடைய கட்சி பணியை ஆரம்பித்து விட்டோம். இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினை முதன்மையான சட்டமன்ற தொகுதியாக தமிழகத்தில் மாற்றி காட்டுவது என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கவிருக்கிறோம். இப்பொழுதுதான் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கோம். அதாவது பல்லாவரம் தொகுதியாக பிரித்து இத்தனை 3-4 முறை ஆகியும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கண்டிப்பாக அறிகிறோம். அதாவது அந்த பிரச்சனைகள் அல்லாமல் இன்னும் என்னென்னலாம் புதுமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்பொழுது ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குடி தண்ணீரில் சாக்கடை தண்ணீர் கலப்பது, அந்த செப்டிக் டேங்க், அந்த வடிகால் வாய்க்கால்கள்லாம் சரியானபடி முறையாக இன்னும் அது அமைத்து முடிக்கப்படாமல் இருக்கிறது. அப்புறம் மிகுந்த டிராஃபிக் ஜாம். அதே போல் அந்த நாய்கள் திருநாய்கள் அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை மக்கள் சொல்லி கொண்டு தான் வர்றாங்க. அதை நாங்கள் நோட் பண்ணிட்டு வர்றோம். அது இல்லாமல் நம்ம இதெல்லாம் இந்த குறைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் இதிலேருந்து தப்பிச்சு போக முடியாது. நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இப்போ அப்படி கேட்கும்போது வெறும் நம்ம அடுத்தவர்களை குறை சொல்வதை மட்டும் நிறுத்திவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் நினைத்து, அதாவது வளர்ச்சி பாதைக்கு நாம் எப்படி செல்ல போகிறோம். எங்களுடைய மோட்டோ வளர்ச்சி தான். இந்த பல்லாவரம் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக, ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த இதே தொகுதியில் தான் இருக்குது. அப்போ நாம் இந்த தொகுதியை மேம்படுத்துவதன் மூலமாக, ஒரே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை மேம்படுத்துவதன் மூலமாக நாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் இந்த தொகுதியில் இறங்கினாலும் இது முதன்மையான ஒரு தமிழகமாக இருக்கிறது, இந்தியாவிலேயே முதன்மையான தமிழகமாக இருக்கிறது என்பதை வெளிநாட்டவருக்கும் நாம் சுட்டிக்காட்டுகின்ற வகையில் இதை மாற்ற முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது என்னன்னா, இப்போ மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். இப்போ இருக்கிறதுல கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கட்டிலையில் அமரும் என்று பெரும்பாலான மக்களும் பெண்களும், குறிப்பாக பெண்களும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் பெண்கள் நினைத்து விட்டால் என்ற மாற்றம் கண்டிப்பாக வரப்போகிறது. அந்த மாற்றத்திற்கு ஒரு வித்தாக, ஒரு கூட்டணி கட்சியாக நாங்கள் பல்லாவரத்தில் இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, அதான் இப்போ மக்களிடத்திலே என்னுடைய முகம் தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் என்ன செய்து கொண்டிருந்தார் இவர், எப்படிப்பட்ட கேண்டிடேட், இவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 88% படித்த நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆவரேஜை பார்க்கறத விட பல்லாவரத்தில் படித்த வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற ஊடகத்தில், இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் ஜேர்னலிஸ்டிக் இதில், நம்ம ஜேர்னலிசத்தில் நம்ம இருக்கிறப்போ கண்டிப்பாக இது சென்றடைய வேண்டிய நேரம் முன்னாடிலாம் ஒரு 2 வருஷத்துல 6 மாசத்துல ஒருத்தர் சென்றடைய வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு வித்தின் 1 or 2 days போய் ரீச் ஆயிடும். இப்போ பரிச்சயம் உள்ள முகமா பரிச்சயம் இல்லாத முகமா அப்படிங்கிறத விட பேசும்போது பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையை மக்கள் உணர்வார்கள். அந்த உணர்வை அவர்கள் பெறுவார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுபோல நான் வெளியூர்காரனோ தெரியாத நபரோ அல்ல. நானும் சென்னை வாசிதான். நான் பல்லாவரம் கோர்ட்டில், தாம்பரம் கோர்ட்டில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் எல்லா கோர்ட்லையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் படித்தது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் 5 ஆண்டுகள் அங்கேயே தங்கி அங்கேயே படித்திருக்கிறேன். எல்லாம் இங்கே வந்திருக்கிறேன். நான் இந்த லோக்கலைட்டுக்கு என்னென்ன தெரியுமோ அவர்கள் வீடுகளில் நண்பர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம், பல்லாவரம் சுற்றி வந்திருக்கிறோம், தாம்பரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு இந்த ஊர் என்ன, இந்த ஊரினுடைய அமைப்பு என்ன, அது எப்படி நடந்துட்டு இருக்கு, அது என்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டோம். அப்படி 1-2 தெரியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லணும், அதுவும் தவறு. நம்ம தெரிஞ்சுக்க உண்டான முயற்சிகளை எடுக்கிறோம். அந்த முயற்சிகளை உடனே எடுக்க போகிறோம். நம்ம இடத்துல இப்போ பொறுப்பை கொடுக்கும்போது அந்த பொறுப்பை நம்ம சரிவர மக்களுக்கு சென்றடைய செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது, நம்மளுடைய கூட்டணி கட்சி அரசாங்க கட்டிலில் இருக்கும் பொழுது, ஒரு நல்ல முதலமைச்சர் இருக்கும் பொழுது,
நாம் நினைக்கிறத கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போ வந்து பரிச்சயங்கிறது அது வந்து ஒரு ஸ்மால் திங் தான். அந்த பரிச்சயத்தை உங்கள் வாயிலாக நான் பெற்று விடுவேன் என்று நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக பரிச்சயம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நான் வேட்புமனு தாக்கல் வந்து இப்போ வருகின்ற 4ஆம் தேதி அன்னைக்கு தாக்கல் செய்யலாம் என்று இருக்கிறோம். அதற்கு மேலே எங்களுடைய கட்சி பிரமுகர்கள் எங்கள் வேந்தா அவர்களையும் கேட்டுக்கிட்டு நாங்கள் 4ஆம் தேதி பண்ணுறதா இருக்கோம்.